السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم رواه الترمذي. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிக்கிறார்கள், பரிபூர்ணமான மூமின்கள் யாரென்றால் நற்குணங்கள் உடையவர்களாக இருக்கிறார், அழகிய குணங்கள் படைத்தவராக இருக்கிறார். உங்களிலே மிக சிறந்தவர்கள் யாரென்றால் தங்களுடைய துணைவியரிடத்திலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தார். கடந்த வாரத்தில் ஒரு மனைவி தம்முடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், அது பற்றிய ஹதீஸுகளை நாம் எடுத்துரைத்தோம். கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு மனைவி இறக்கக்கூடாது. கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு மனைவி இறந்தார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தின் வாடையே ஹராம் என்பன போன்ற பல்வேறுபட்ட ஹதீஸுகளை கடந்த வாரத்தில் நாம் நினைவு கூர்ந்தோம். ஒரு மனைவிக்கு கணவன் மீது செய்ய வேண்டிய கடமைகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போன்று தான் கணவருக்கும் இருக்கிறது. திருமணம் முடித்து விட்டால் தம்முடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்பதையெல்லாம் கணவர் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, ஒரு ஆண்மகன் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தெரிந்து கொண்டு திருமணம் முடித்தால்தான் அந்த குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். நிறைய பேர் அது பற்றி சிந்திப்பது இல்லை. குடும்ப வாழ்க்கையிலே தம்முடைய மனைவிக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே மனம் முடிக்கிற காரணத்தினாலே மன வாழ்க்கை பாதிக்கிறது. எப்படி வேண்டாலும் மனைவியிடத்தில் நடக்கலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு சில கணவன்மார்கள் வந்து விடுகிறார்கள். அதனுடைய விளைவுகளை அந்த குடும்பம் சந்திக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு உண்டான அந்த கடமைகளை, அதாவது கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எடுத்துரைத்தது போன்று ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் எடுத்துரைத்திருக்கிறார். பொதுவாகவே நாம் எப்படி ஆசைப்படுகின்றோமோ விரும்புகிறோமோ அதுபோன்று முழுக்க முழுக்க மனைவி அமைவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சில சிறப்பம்சங்களை, குணாதிசயங்களை நாம் எதிர்பார்த்து இருப்போம், ஆசைப்பட்டிருப்போம். நாம் எதிர்பார்த்த அந்த அம்சங்கள் அந்த துணைவியரிடத்தில் இல்லாவிட்டால் எதிர்பார்க்காத பல அம்சங்கள் இருக்கும். அதை வைத்து திருப்தி கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒருவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப, முழு விருப்பத்திற்கு ஏற்ப இன்னொருவர் இருக்க மாட்டார் என்பது அது நடைமுறையிலே உள்ள ஒரு விஷயம், சகஜமான ஒரு விஷயம். அதே போன்று தான் கணவன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள், லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர் என்றார்கள். ஒரு மூமின் தம்முடைய மூமினான மனைவியை ஒருபோதும் வெறுக்க வேண்டாம். என்ன காரணம்? தம்முடைய மனைவிடத்திலே அவருக்கு ஒரு குணம் பிடிக்காவிட்டால் வேறொரு நல்ல குணம் இருக்கும். அந்த நல்ல குணத்தை வைத்து அந்த கணவர் திருப்தி கொள்ள வேண்டியதுதான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பாக இருக்கும். சில சிறப்பு தன்மைகள் இருக்கத்தான் செய்யும். ப்ளஸ் எப்படி இருக்கிறதோ அதே போன்று மைனஸ் எப்படி இருக்கிறதோ அதே போன்று ப்ளஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த ப்ளஸ்ஸை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனைவியை திருப்தி கொள்ள வேண்டும். இவ்வளோ அருமையான ஹதீஸ், சற்று யோசித்து பாருங்கள். நாம் எதிர்பார்க்கிற அத்தனை அம்சங்களும் நம்முடைய மனைவிடத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது அது நியாயமாக ஆகுமா? அதன் காரணத்தினால் வருத்தம் ஏற்படலாமா? மனைவியினுடைய அந்த உரிமைகளை பறிக்கலாமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சொல்லியது போன்று யாரும் இந்த உலகத்திலே சொல்லியதே கிடையாது. இதோ என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது ஒரு அற்புதமான வைர வரிகளை வெளிப்படுத்துகிறார்கள். நீண்ட ஹதீஸ். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னலக்கும் அலா நிசாயிக்கும் ஹக்கா நிசாயிக்கும் அலைக்க ஹக் அலைக்கும் ஹக்கா. ஒரு முறை அல்ல, பல முறை சொல்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய துணைவியர் மீது, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்மணிகள் மீது உங்களுக்கு நிறைய ஹக்குகள் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள்.
ஹக் என்றால் என்ன அர்த்தம், உரிமைகள் என்றால் என்ன அர்த்தம், துஹ்சினு இலைஹின்ன, அவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்களிடத்தில் தயாளமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு உடை வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஹக்கு. மற்றொரு ஹதீஸில் வருகிற ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அந்த பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா என்று துருவி பார்த்து கொண்டிருக்காதீர்கள், துருவி பார்த்து அந்த பெண்களை நீங்கள் வேதனைப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றிருக்கிறார். நாம் தெரியாத ஒரு விஷயம் அல்ல, பல குடும்பங்களில் இதற்கு நேர்மாறான விஷயங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. மனைவிமார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், சங்கடப்படுத்தப்படுகிறார்கள், பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதையா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்தார்கள். நாம் எடுத்த மாத்திரத்தில் வாசித்த அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, உங்களில் மிக சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய துணைவியரிடத்திலே சிறந்தவராக இருக்க வேண்டும். வீட்டுக்கு நாம் சென்றோம் என்றால் நம்முடைய துணைவியர் முகமறந்து வரவேற்க வேண்டும். முகமறந்து வரவேற்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் என்றால் நாம் அவருடைய முகம் மலர செய்ய வேண்டுமே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டுமே, அவர்களிடத்தில் அன்பாக பாசமாக வாஞ்சியோடு நாம் நடக்க வேண்டுமே. வெளியூர் எங்கே சென்றாலும் சரி, வெளி அலுவல்களுக்காக எங்கே சென்றாலும் சரி, நம்முடைய குடும்பத்தை பற்றிய ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை நற்சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி நமக்காக காத்திருப்பார்கள், நமக்காக வேண்டிய வீட்டு வேலைகளெல்லாம் பண்ணுகிறார்கள், நமக்காக வேண்டிய நாம் பெற்ற பிள்ளைகளை அவர்கள் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை எத்தனை என்பதை ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு மூமினான விசுவாசியும் என்ன செய்ய வேண்டும், நன்கு யோசிக்க வேண்டும். இது பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை எடுத்துவதிருக்கிறார். கை வைக்கவே கூடாது, மனைவிமார்களை அடிக்கவே கூடாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில். நபி அவர்கள் ஒரு முறை உபதேசத்திலே சொன்னார்கள், லா தத்ரிபு இமா அல்லாஹ், நீங்கள் பெண்களை அடிக்காதீர்கள், உங்களுடைய துணைவியரை நீங்கள் அடிக்காதீர்கள் என்றார்கள். ஹதீஸிலே சொன்னார்கள். ஒரு நாட்கள் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே வந்தார்கள். யாரை சொல்ல, நீங்கள் அடிக்காதீர்கள் என்று சொல்லினீர்கள், நாங்கள் எங்களுடைய கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம், அவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது என்கின்ற அந்த கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம், இருந்தபோதும் என்ன ஆகிறது, மிக துணிச்சலாக எங்களிடத்தில் நடக்கிறார்கள், தைரியமாக நடக்கிறார்கள். எங்கே நம்முடைய கணவன் அடிக்கப் போகிறார், நாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம். தரிஇன நிசாவு அலா அஸ்வாஜிஹின்ன, உமர்லான் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்னவென்றால் தஇர்ன நிசாவு அலா அஸ்வாஜிஹின்ன. தஇர்ன என்றால் இஜ்தரன என்று அதனுடைய பொருள். ரொம்ப துணிச்சலாக நடக்கிறார்கள். என்ன செய்வது யா ரசூலல்லாஹ், தாங்கள் அடிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டீர்களே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப வரவும் மீறினா லேசாக அடிங்கண்டாங்க, ரொம்ப வரவும் மீறினா கொஞ்சம் லேசாக அடிங்கண்டாங்க. அடுத்த சில நாட்கள்லேயே ஒரு பெண்கள் கூட்டமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை வந்து சூழ்ந்து விட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அபூதாவுதில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஅதாஃப பி ஆலி ரசூலுல்லாஹி நிசாஉன் கசீர், ஏகப்பட்ட பெண்கள் வீட்டை சுற்றி சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். யஸ்கூன அஸ்வாஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி புகார் கொடுக்க ஆரம்பித்து விட்டார், ஷிகாயத் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எடுத்ததற்கெல்லாம் கையை நீட்டுகிறார்கள். எங்களுடைய கணவன்மார்கள், தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் லேசாக கை வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்போ எடுத்ததுக்கெல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் உபதேசத்திலே சொன்னார்கள், வலக்கது அதாஃப் பி ஆலி பைத்தி முகமதாகி என்னுடைய வீட்டை சுற்றி சில பெண்மணிகள் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அத்தாஃப்னர் தவாஃப், ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யஸ்கூனா அஸ்வாஜஹுன்ன, தங்களுடைய கணவன்மார்களை பற்றி அவர்கள் ஷிகாயத் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். யஸ்கூன் என்றால் ரிப்போர்ட், ஷிகாயத். லைச உலாய்க்கு பிஹியாரிக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் கை நீட்டினால் நீங்கள் நல்லவர்களில் என்று சொல்லிவிட்டார்கள். லைச உலாய்க்கு பிஹியாரிக்கும், அவர்களிடத்தில் எப்படி அன்போடு பண்போடு பாசத்தோடு புரிய வைக்க வேண்டுமோ புரிய வைக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏடாகூடமாக நடந்து கொண்டார்கள் என்றால் உடனே நாம் நம்முடைய ரியாக்ஷனை காண்பித்து விடக்கூடாது. காண்பிக்காமல் அப்படியா அப்படியா என்று எல்லாவற்றையும் காது தாழ்த்து கேட்டுவிட்டு சற்று நேரம் கழித்ததற்கு பின்போ அல்லது நேரம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதோ
நாம் என்ன செய்வோம், இப்படி நடந்தால் நல்லது, இப்படி நடந்தால் நல்லது. இந்த குடும்பத்தை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள், அதுபோல் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? எனவே கோபத்துக்கு கோபம் பதிலாக ஆகாது, வேகத்துக்கு வேகம் பதிலாக. மனைவிமார்கள் கோபப்படுகிற போது, ஆத்திரப்படுகிற போது கணவன்மார்கள் அமைதியாக இருந்து அதற்கு பின் பெருமானார் ரசூலே கரீம் சிறந்த எடுத்துக்காட்டல்லவா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை கோபப்பட்டார்கள். அதனால் பெருமானார் ரசூலே கரீம் தாய் கோபப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு அதற்கான பரிகாரத்தை செய்தார்கள். உங்களுடைய தாய், பெருமானார் கோபத்துக்கு கோபம் கொள்ளவில்லை, மாறாக உங்களுடைய தாய் என்று யாரை பார்த்து சொல்ல, சக்தி சஹாபிகளை பார்த்து சொல்கிறார்கள். என்றால் என் பெருமானார் ரசூலே கரீம் வாழ்க்கையே நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. எனவே கணவன்மார்களை பார்த்து அதனால் பெருமானார் ரசூலே கரீம் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் நீங்கள் அடித்தீர்கள் என்றால் நீங்கள் நல்லவர்களே கிடையாது. உங்களில் மிக சிறந்தவர்கள் யார் தம்முடைய மனைவிமாரிடத்தில் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் மிக சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான தேவையான ஹதீஸ்களாக இருக்கிறது. வாழ்க்கையில் அத்தனை பேரும் கடைபிடிக்க அல்லாஹ் ரப்பல் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.